ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சு வேர்ல்டு. குஸ்கா செய்முறை எப்படி பண்ணுறதான்னு பார்க்கலாம் வாங்க. பிரியாணி பட்டை, இலை, பூ இது எல்லாமே முன்னாடியே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. கருவேப்பிலை போடுங்க. நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பொன்னிறமாக வெங்காயம் வந்ததுக்கப்புறம் தக்காளி போட்டுக்குங்க. தக்காளி நல்லா வேகணும். இப்போ தண்ணி லைட்டாக தெளிச்சுக்கலாம். தக்காளி நல்லா வெந்துருச்சுன்னா நம்ம குஸ்காவுக்கு தேவையானதே புதினாவும் கொத்தமல்லியும் தான். இது ரெண்டுமே முக்கிய இம்பார்ட்டன்ட் ஐட்டம்ஸ். ஸோ அதனால இப்போ புதினா ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வெந்துருச்சு, புதினா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே குஸ்காவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. ஏன்னா தக்காளி சாப்பாடுறதுக்கு நம்ம தக்காளி மட்டும் லைட்டாக தான் போடுவோம். ஆனால் குஸ்காவுக்கு நம்ம கொத்தமல்லியும் புதினாவும் அதிகமாக ஊற்றுவோம். நான் 1 டம்ளர் அரிசி எடுத்தேன். ஸோ 2 டம்ளர் வாட்டர், அதனால 1 டம்ளர் இப்போ ஊற்றிட்டேன். அதில் மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இது 4மே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 1 டம்ளர் தண்ணி முன்னாடியே நான் சேர்த்திட்டேன். ஏன்னா அந்த இதெல்லாம் நல்லா இதாக இருக்கு. ஸோ இப்போ 2வது டம்ளர் ஆட் பண்ணுறேன் அரிசியோட. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதி வரணும். நீங்கள் இதுலேயே நெய் சேர்த்துனாலும் சேர்த்திக்கலாம். நான் இப்போ நெய் சேர்த்திட்டேன். உங்களுக்கு நெய் பிடிக்கும் அப்படின்னா நெய் சேர்த்துக்குங்க. இல்லை நெய் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண நெய் ஊற்றி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது நல்லா கொதி வரணும். நீங்கள் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ விசில் எடுத்து பார்ப்போம். நம்ம குஸ்கா நல்ல முறையில் வந்திருக்கு. நீங்கள் எடுத்து பார்க்கும்போதே நல்ல ஒரு பூ மாதிரி வந்திருக்கும். இப்பயும் நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் அப்போ ஆட் பண்ணாலும் இப்போ நீங்கள் 2 டைம் ஆட்